வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம சிவா அருண் டிவியில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காரமடை பகுதியில் உங்களுக்கு கண்ணாரபாளையம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அந்த கண்ணாரபாளையம் பகுதியில் மலர்விழி பேங்க்ஸ், அதாவது ஆக்சிஸ் பேங்க்கு மேலே வந்து இருக்குங்க. அந்த ஆக்சிஸ் பேங்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் விகே டிசைன்ஸ். மேடம் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் கிருத்திகா. நாங்கள் வந்து விகே டிசைன்ஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங், ஃபுல்லாக சிஸ்டமேட்டிக்காக போடக்கூடிய எம்ப்ராய்டிங்கில் நிறைய விதம் இருக்குது. நார்மல் ஹேண்ட் மிஷின் எம்ப்ராய்டிங்க்கு அடுத்தது கொண்டு வந்தது தான் மிஷின் எம்ப்ராய்டிங். அதில் நம்ம வந்து பெரிய மிஷின் வச்சுருக்கோம், சின்ன மிஷினும் வச்சுருக்கோம். இது வந்து சிஸ்டத்தில் போட்டுட்டு என்ன வேணுமோ, என்ன டிசைன், என்ன சைஸ் வேணுமோ போட்டால் மிஷின் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோங்க. இது பெருசுலையும் இருக்குது, சிறுநர்லையும் 2 மிஷின் இருக்குது. அது போக ஆரி ஒர்க் பண்ணுறோம் எடுத்து. அண்ட் தென் வந்து லேடிஸ் கிட்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்டிச்சிங் எல்லாமே, ப்ளவுஸு, சுடிதாரு, ஆரி ஒர்க் எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் தென் கூட ப்ளஸ் வந்து என்னென்னா கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங்கு நாங்கள் வந்து கிளாஸும் எடுக்கிறோம், கோர்ஸும் கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். நார்மல் எம்ப்ராய்டிங்க்கும் கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங்க்கும் என்ன மேஜர் வித்தியாசம்னா, உங்களுக்கு மிஷினில் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங்கோ அந்த ஷார்ட்டோ வராது. அது ஒரே மாங்காவே ஃபுல்லாகவும் போடுனாங்கன்னா ஒன்று மேலே ஒன்று சின்னது பேல எல்லாம் இருக்கும், நூல் வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கும். நம்ம இதில் சிஸ்டத்தில் போடுறதுனால ஒரே ஈவனாக சைஸாகவும் ஸ்டிச்சு கரெக்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். இது ஃபினிஷிங் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நீட்டாக வரும். அண்ட் தென் ஆரிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ப்ரிஃபர் பண்ணிட்டு வராங்க எம்ப்ராய்டிங்க்கு. ஏன்னா ஆரி வந்து நிறைய கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா கொஞ்ச நாள் வாங்கி போடுறோம், ஒரு 2 வருஷம் 1 வருஷம் பீரோவில் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அந்த பாசியெல்லாம் கொட்டிடும். அண்ட் தென் ப்ளவுஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், மறுபடியும் நம்ம போடும்போது ரொம்ப கஷ்டம். இது வந்து நீங்கள் எம்ப்ராய்டிங் போட்டுட்டு நீங்கள் வியர் பண்ணுற ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். எந்த வயசுக்காரங்களும் இது வியர் பண்ணலாம். ஒரு 50, 60 ப்ளஸ் எல்லாம் வந்து ஆரி போடணுமா, ஒரு கல்யாணத்துக்கு, அண்ணன் பையன் கல்யாணத்துக்கு, பொண்ணு கல்யாணத்துக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க, ஆரி எதுக்கு நமக்கு அப்படின்னு. அப்போ அப்படி இருக்குமோ, ஆனால் ஏதாவது ஒரு பண்ணணும், ஆனால் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க எம்ப்ராய்டிங்க்கு மூவ் ஆகுறாங்க. இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகே, இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துட்டு எந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? எம்ப்ராய்டிங் வந்து நாங்கள் செட் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும், அதுவும் பண்ணுறோம், கஸ்டமைஸ் பண்ணித்தரோம். கஸ்டமைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்ம வந்து உங்களுக்கு நான் லேட்டரில் காமிக்கிறேங்க. ஆரி ஒர்க்கே என்கிட்ட கொடுத்து ஆரியில் இருக்கிறது மிஷின் எம்ப்ராய்டிங் கன்வெர்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சாஃப்ட்வேர் பண்ணுறோம். ஸோ சாஃப்ட்வேரில் உட்காந்து டிசைன் பண்ணி அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க என்ன சைஸ் என்ன கலர் கேட்குறாங்களோ நம்ம போட்டு தருவோம், எந்த வேணாலும். அப்புறம் இந்த சட்டையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லோகோ, இது எல்லாமே வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் லோகோ, அது எல்லாமே அந்த ஸ்கூல் லோகோ கொடுத்துட்டாங்கன்னா போதும், இமேஜ், அதை நாங்கள் வந்து பண்ணி தருவோம், கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். எவ்வளோ நாள் ஷாலுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகிறாங்கன்னா அந்த இருமுடி பையில் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நேம் எழுதி தரதுலேருந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஓகே, இப்போ நான் நார்மலாக வந்துட்டு எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் டைடுக்கு சர்டிஃபிகேட் தரோம். 2 டைப் ஆஃப் கிளாஸ் எடுக்கிறோம். ஒன்று வந்து ஒரு மிஷின் பெருசோ சிறுசோ எது வச்சுருந்தீங்கனாலும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எப்படி ஓட்டுறது, இது எப்படி ஒரு பென்ட்ரைவில் போட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து ஒரு ப்ளவுஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவ் எல்லாம் முடிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லி தருவோம். இன்னொன்று என்னன்னா கஸ்டமைஸ், அதாவது என்ன, எந்த டிசைன் எந்த இமேஜ். நாங்கள் ரீசெண்டாக வந்து காரமடை தேருக்கு வந்து சங்கு சக்கர நாமம் வந்து ஒரு பெரிய சைஸ் தேருக்குள்ளே வச்சுருந்தாங்க இந்த வருஷம், பெரிய சைஸ்க்கு போட்டு கொடுத்தோம். அது என்னன்னா டிசைன் நாங்களே வந்து கூகுள்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்தாலும் அதுக்கு நாங்களே டிசைன் பண்ணி போட்டு தருவோம். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிற டிசைன் தான். இது ராதாகிருஷ்ணர்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜ் இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்த ஒரு இமேஜை டிசைன் பண்ணி போட்டிருக்கிறோம். அண்ட் இது வந்து அந்த சுடிதாரும் வந்து கஸ்டமைஸ் பண்ண சுடிதார் தான், நாங்களே டிசைன் பண்ணி ஒரு மாடலுக்கு தைச்சிருக்கோம். இதுவும் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்த ஒரு இமேஜ் தான், இதை எடுத்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணி ஒரு ப்ளவுஸுக்கு போட்டிருக்கேன். இதில் 2 இருக்குது. ஒன்று என்னென்னா இது வந்து முருகர் இது வந்து நான் கைக்கு 2 பக்கம் வர மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி என்ன டிசைன் எந்த இது கொடுத்தீங்கனாலும் பண்ணுவோம். இது முன்னாடி சாரீக்கு மட்டும் இங்கே தெரியும், முன்னாடி சின்னதாக. ஸோ இன்னொன்று வந்து ஆரியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எம்ப்ராய்டிங்கில் இப்போ நாங்கள் புதுசாக பண்ணியிருக்கோம். அது என்னன்னா பேட்ச் ஒர்க். இப்போ பிளைனாக நீங்கள் வந்து நல்ல பட்டு சாரி தைச்சிட்டீங்க, பட் அதுக்கு வந்து எதுவுமே இல்லை, பிளைனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி. ஸோ இங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இது இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இங்கே முன்னாடியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி
சுடிதார் ரொம்ப பிளைனா இருக்கு, ரொம்ப கிராண்ட் சுடிதார் ஆனால் பிளைனா இருக்குனாலும் நம்ம எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். சுடிதாரோட சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கு பேர் கஸ்டமைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். என்ன கொடுத்தாலும் பண்ணி தருவோம். எம்ப்ராய்டரி மிஷின் வந்து என்ன ரேட் வந்து வருதுங்க? இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மிங்க. பேர் என்னங்க? இது வந்து உஷா, நம்ம நார்மலா தெரிஞ்ச உஷா பிராண்ட் தான். இதுல வந்து 450 நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து 550 வரைக்கும் வந்துருச்சு. இது நான் செகண்ட் ஹேண்ட் தான் எடுத்தேன். என்ன ரேட் சொன்னீங்க? இது வந்து 65 பக்கம் வருது, 65,000 பக்கம் வருது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எடுத்தீங்கன்னா 450 ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல இல்ல, இப்போ 550 தான் இருக்கு. அது வந்து 180 அந்த இது வருதுங்க. ஸோ இதுக்கு வந்து லோன் இருந்து எல்லாமே இருக்கு. இல்ல எங்க கிட்ட இந்த மிஷின் வாங்கிக்கிறீங்கனாலும் நாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட்னாலும் சரி செகண்ட் ஹேண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். சர்வீஸ்க்கும் ஆள் இருக்கு. ஓகே. அது இது என்ன? அது பாத்தீங்கன்னா பெரிய மிஷின் நான் வச்சிருக்கு வந்து எஸ்திங்க. ஓகே. இந்த மிஷின் வந்துட்டு என்ன பட்ஜெட் வருதுங்க? அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய மிஷின்ல நிறைய டைப் இருக்கு. மினிமம் 5 lakhsல இருந்து எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். இதுல நான் எடுத்தது கொஞ்சம் ஸ்டாண்டர்டு. இதோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வந்து 22 லட்சம். நான் எடுத்தது வந்து 4 பக்கம் எடுத்திருக்கேன். ஓகே. செகண்ட் ஹேண்ட். ஓகே. ஆனா நல்லா இருக்குங்களா? அது நல்லா இருக்கு. என்னோட ஃபெஸ்க்கு எனக்கு எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி இப்ப மார்க்கெட்ல மார்க்கெட்டிங் பண்ற மிஷினை பார்க்கும்போது அது அதிகம். ஐ மீன் அது ரொம்ப ஸ்டாண்டர்டான மிஷின். ஓகே. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இது ஸ்டிச் பண்ணி தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்களா எப்படிங்க? இல்லைங்க, இப்படின்னா இது வந்து நாங்கள் டெய்லர்ஸ் ஆர்டரும் எடுக்கிறோம், நார்மல் ஆர்டரும் எடுக்கிறோம், ஓகேங்க, கஸ்டமர் ஆர்டரும் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸ்ல அவங்க பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணிடுவோம். சரிங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணி எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. பிளவுஸு இது ஃப்ரண்ட், இது பேக்கு, இது ஃப்ரண்ட், இது வந்து ஸ்லீவ். ஓகே. ஸோ இது மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பிளவுஸ் கட் பண்ணக்கூடாது. இப்படி மார்க் ஆரோக்கியம் இப்படி தான் கட் பண்ணக்கூடாது. மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பட்ஜெட் என்ன, அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சாரியோட மேட்ச் பண்ணி இந்த சாரியில என்ன வருது அப்படிங்கறத பொறுத்து நாங்க மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இந்த சாரியில இந்த டிசைன் வருதுன்னா இந்த சாரியில இந்த டிசைன் வருது அப்படிங்கும்போது உங்க பூ மட்டும் எதிர்பார்த்து கேட்டாங்க. அதனால இந்த டிசைன் உங்களுக்கு. எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கீங்க அவங்க கொடுத்து உங்ககிட்ட எவ்வளவு நாள்ல வாங்கிக்க முடியும்? பேசிக்கா ஒரு பிளவுஸ் முடிக்கிறதுக்கு 4 to 5 hours, 3 to 5 hours பக்கம் வந்து முடிச்சிருவீங்க. ஓகே. டிசைன் செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஓடிரும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்ல, செட் பண்ணா போதும். ஓகே. இது ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி தான். அது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸி. நம்ம என்ன சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேனுவல் நம்மளுதுங்க. இப்போ என்ன வேணும், என்ன மார்க் பண்ணிருக்காங்க, ஒரு சிலர் மார்க் பண்ணாம இருக்கும், மார்க் பண்ணணும், மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும், அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன டிசைன் வேணும், இதெல்லாம் நம்ம பண்ற வேலைங்க. நூல் வந்து இந்த கலருக்கு எது மேட்ச் ஆகும், எது செட் ஆகும், இதெல்லாம் நம்ம வேலை. ஸோ அதாவது ஃபிட் பண்ணிட்டாலே போதுங்க. இந்த 6:30க்கு 8:15 எழுதிருக்கேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட்ல நான் பென்ட்ரைவ்ல போட்டுட்டு சிஸ்டத்துல போட்டு ஆன் பண்ணனா ஓடிரும். ஃபுல்லா ஓடிரும். சம்திங் நூல் கட் ஆகுது, நூல் தீருது, பாபின் கட் ஆகுது, இதெல்லாம் அந்த இதுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஓகே. நிறைய ஆர்டர்ஸ் வந்து வெளிய இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாவது கம்பெனி ஆர்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க பண்ணி தருவீங்க? கண்டிப்பா பண்ணி தருவோம். நான் நிறைய கம்பெனி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கம்பெனி டிஷர்ட்ல வந்து கம்பெனி நேம். ஸோ இது வந்து பேக்கெட்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எந்த இடத்துக்கு வேணும் ஒரு இன்ஃபு போட்டு கொடுத்துட்டாங்கன்னாலும், இல்லை நமக்குள்ளே 1-2 பண்ணிட்டாங்கன்னா போதும், மீதி நம்மளே பண்ணிக்குவோம். பண்ணிட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அவ்வளோ வந்து டெலிவரி பண்ணிடுவோம். அப்புறம் டெய்லர்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணிடுவாங்க, ஸ்டிச் பண்ணி பேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ லோகோ, ஸ்கூல் லோகோலேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. இந்த விகே டிசைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, எக்ஸாக்டாக சொன்னால் கண்ணாரப்பாளையம் ரோட்டில் மலர்விழி பேக்ஸ் மேலே, இல்லை ஆக்சிஸ் பேங்க் நியர்பை. நீங்கள் கீழே இருந்தே உங்களுக்கு வந்து விகே டிசைன்ஸ் டிரைவ் பண்ணும் உங்களுக்கு வர்றதுக்கு மேலே. ஸோ வாங்க, எம்ப்ராய்டிங்கும் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சிங், ஆரி, லோகோ, கஸ்டமைஸ் எந்த டிசைன்னாலும் நம்ம பண்ணி தரோம். உங்களுடைய பேரும் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. என்னோட பேர் கிருத்திகா. கான்டாக்ட் நம்பர் 8807934397. டிசைன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சிட்டீங்க. பல தகவல்களை நம்ம சேனல் வழியாக பெற விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.